ஹாய், டுடே வந்து சாம்பார் தான் வைக்கலான்ட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு அரிசி கழுவிக்கிறேன். ஒரு சின்ன கிளாஸில் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரிசி பருப்பு ஊறிட்டுருக்கு. அரிசியும் பருப்பு ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ பாப்பா எப்போ எழுந்திரிச்சு வருவாங்கன்னு தெரியாது. ஸோ அதனால் அவங்களுக்காக பால் வந்து காய வச்சிடலாம். பால் ஊற்றிட்டேன். இப்போ அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். எப்போவும் வாழைப்பழம் போடுவேன். இன்றைக்கி வாழைப்பழம் இல்லாதனால ஆப்பிள் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாப்பா எழுந்துட்ட போல், அது சவுண்டு கேட்குது. உப்பு என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். முட்டி பாம்பா ஹாய், இந்த பால் ஃபஸ்ட்டு வந்து சாம்பார் வந்து பருப்பு வேக வச்சிடலாம். 3 மிளகாய் போடுறேன். அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் பூண்டு, லைட்டாக ஆயில் ஊற்றிக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். சாம்பார் வைக்கணும்னா நீ தான் சொல்லி கொடுத்து. சாம்பார் வைக்கணும்னு சொல்லி தரல. டுடே நம்ம வீட்டில் என்ன மெனுவோ அதை சொல்கிறேன். சைட் பை சைடு நான் பாத்திரத்தையும் தேய்ச்சிடுவேன். ஏன்னா நிறைய பாத்திரம் சேர்ந்துடும் சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளே. அதனால் முள்ளங்கி நல்லா தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதோட வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முள்ளங்கி கட் பண்ணிக்கலாம். சாப்பாடு வடிக்கிறதுக்கு அம்மா வந்து ஹெல்ப் பண்ணாங்க. எப்போவுமே சாப்பாடு வந்து வடிக்கிறதுனா அம்மா தான் வடிப்பாங்க, என்னை வடிக்க விட மாட்டாங்க. ஓகே, இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருந்தால் போதும். ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். சாம்பார் தூள், மிளகாத்தூள், ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் 3 மிளகாய் போட்டிருக்கோம். ஸோ அதனால் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கழுவி வச்சுருக்கோம் முள்ளங்கி போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றலாம். வேக வச்சுருக்க பருப்பை நல்லா கடைஞ்சிக்கலாம். மத்து அந்த மாதிரி ஏதாவது வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்ட்டு நான் குக்கர்லேயே வச்சு எடுத்துட்டேன். ஒரு 2 விசில் விட்டு இறக்கிக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் தோசை தான் ஊற்றிருந்தேன். தோசையும் புதினா சட்னியும். மார்னிங்க்கு தோசை, புதினா சட்னி. மதியத்துக்கு சாதம், சாம்பார். அவ்வளோதான். டிஃபனும் லஞ்சும் முடிஞ்சிருச்சு. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.